அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களே, நண்பர்களே, ஆன்மீக சிந்தனையாளர்களே, வணக்கம். நாம் நீதி சிறுகதைகளை, கிராமத்து சிறுகதைகளை, நாட்டில் உலவி வந்த நாம் எல்லோரும் மறந்து வருகின்ற பல கதைகளை தேடி பிடித்து இந்த கால மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த கதை பிறவி குணம். இதை கடைசி வரை பார்த்து இதில் இருக்கின்ற வாழ்வியல் அர்த்தங்களை புரிந்து கொள்ளுங்கள். கமெண்ட்ஸில் பிறவி குணம் மாறாது என்று பதிவிடுங்கள். மீசை அண்ணாச்சி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு ஊரிலே ஒதுக்குப்புறமாக ஒரு ஓடை இருந்த நீரோடை. அந்த ஓடையிலே ஒரு தேள் தண்ணீரிலே மிதந்து கொண்டு தத்தளித்து கொண்டிருந்தது. தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தேளும் தண்ணீரிலே கிடந்து தத்தளித்து கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. அந்த காரணத்திலே ஒரு முனிவர் பாசம் செய்து வருகின்றார். அவர் மிகவும் சாது. அவர் அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்த பொழுது அந்த தேள், விஷமுள்ள தேள், அந்த தண்ணீரிலே தத்தளித்து கொண்டிருப்பதையும் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதையும் பார்க்கிறார். பார்த்து மனம் வேதனைப்படுகிறார். அதுவும் ஒரு உயிரல்லவா, அதை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார். உடனடியாக அது விஷமுள்ள தேள் என்பதையும் மறந்து அந்த உயிரை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார், அந்த நீரோடை அருகிலே சென்று தன் இரு கரங்களையும் நீட்டி அந்த தண்ணீரிலிருந்து அந்த தேளை தன் இரு கரங்களாலும் வாரி எடுத்து அதை வெளியிலே விடுகிறார். அப்பொழுது அந்த தேள் சுருக்கென்று அந்த கையிலே கொடுக்கால் கொட்டிவிடுகிறது. இருந்தாலும் அவர் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் அந்த தேள் அப்படியே ஊர்ந்து சென்று அந்த தண்ணீரிலே மறுபடியும் விழுந்து விடுகிறது. மறுபடியும் விழுந்து விட்டபடியால் அது கரைக்கு வர இயலாமல் மீண்டும் உயிருக்கு போராடி தத்தளித்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இவர் வலி இருந்தாலும், கையில் அந்த தேள் கொட்டிய வலி இருந்தாலும் கூட அந்த உயிர், அது ஒரு உயிர் அல்லவா, அதை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இரு கரங்களையும் மறுபடியும் நீட்டி அந்த தேளை அப்படியே தண்ணீரோடு வாரி தரையிலே விடுகிறார். தரையிலே விடுகின்ற பொழுது அந்த தேள் அவரை மீண்டும் கொட்டி விடுகிறது. இவருக்கு வலி முதல்லே ஒரு முறை கொட்டிவிடுகிறது. மறுபடியும் அதை தேளை காப்பாற்ற அவர் எத்தனித்த பொழுது, அதை காப்பாற்றிய பொழுது மீண்டும் அந்த தேள் அந்த கைகளிலே கொட்டிவிடுகிறது. வலியால் துடிக்கிறார். இதை ஒரு சிறுவன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். என்னடா இவர், அந்த தேள் தான் கொட்டுதுன்னு தெரியும், அப்புறம் ஏன் இவர் தேவையில்லாமல் அந்த தேளை காப்பாற்றுறாரு, விட்டுருக்கலாம் இல்லையா, என்னப்பா இவர் மனுஷன் அப்படி என்று எண்ணி அவர், அந்த பையன் இவரை எண்ணி ஆச்சரியப்படுகிறான். என்ன ஆச்சரியம், மீண்டும் அந்த தேள் ஊர்ந்து சென்று அந்த தண்ணீரிலே விழுந்து விடுகிறது. மீண்டும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது அந்த தேள்.
இவருக்கு வலி இருந்தாலும் கூட அது தண்ணீரிலே தத்தளித்து உயிருக்கு போராடுவதை பார்த்து இவர் மனம் பதைபதைத்து போகிறது. மீண்டும் கைகளால் அந்த தேளை தண்ணீரிலிருந்து அள்ளி சற்று தூரமாக வீச முற்பட்டு தூரத்தில் வீசிவிடுகிறார். மீண்டும் அந்த தேள் தன் கொடுக்கால், விஷமுள்ள கொடுக்கால் அந்த கையிலே கொட்டி விடுகிறது. ஐயோ அப்பா அப்படி என்று கையை உதறிக்கொள்கிறார். அந்த சிறுவன் அவரை பார்த்து அருகிலே வந்து, என்ன சுவாமி, அந்த தேள் தான் கொட்டுதுன்னு தெரியுது, மறுபடியும் அந்த போய் தூக்கி வெளியே போடுறீங்க, என்ன சாமி உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லையா, சுய நினைவே இல்லையா? தம்பி, நீ சொல்கிறது சரிதான், கொட்டுறதுங்கிறது அதோட சுபாவம், காப்பாற்றுறதுங்கிறது என்னோட சுபாவம். என்னுடைய குணம் காப்பாற்றுவது, அதோட குணம் கொட்டுவது. அது கொட்டலைன்னா தான் ஆச்சரியம். ஆமாம், நான் அதை காப்பாற்றலைன்னா நான் இந்த பூமியில் இறைவனால் மன்னிக்கப்பட மாட்டேன். என்னுடைய குணத்தை நான் சரியாக செய்கிறேன். அது கொட்டு என்பதற்காக அது ஒரு உயிரை காப்பாற்றாமல் என்னால் இருக்க முடியாது என்று அவர் அந்த பையனுக்கு எடுத்து கூறுகிறார். தம்பி, அது கொட்டும் என்பதற்காக நம்ம காப்பாற்றாமல் இருந்தால் நம்முடைய அந்த மனிதாபிமானம் நம்மளை விட்டு போயிடும் தம்பி. நம்ம கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்க வேண்டாம். எப்பொழுதும் நம்முடைய கடமை சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட ஒரு புரியும்படியாக அந்த பையனுக்கு சொல்லிவிட்டு, கண்டிப்பாக மனிதாபிமானம் மனிதனுக்கு இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உணரும்படியாக சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்று விடுகிறார். அப்பொழுது தான் உணர்கிறான் பையன், ஆமாம், இது பிறவி குணம், அது கொட்டுறது, அதோட இயல்பு, அதுக்கு சிந்திக்கிற அறிவு கிடையாது. ஆகவே அது உயிரை காப்பாற்றி கொட்டுது. இவர் மனிதன் சிந்திக்கூடியவர், இவர் காப்பாற்றுறது தான் நல்லது, காப்பாற்றுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உணர்ந்து அங்கிருந்து சென்றான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவரவர் கடமையை சரியாக செய்ய வேண்டும். அதிலே இடர், இன்பங்கள், துன்பங்கள் எதுவரையினும் நம்முடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்று இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. அந்த பையன் உணர்ந்தது போலவே நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள். ஆகவே நாம் வாழ்வில் அவரவர் கடமையை சரியாக செய்து வாழ்வோம். நேயர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் பிறவி குணம் மாறாது என்று கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள். சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது மீசை என்னாச்சி. கடமை செய்து பலனை எதிர்பார்ப்பாமல் வாழ்ந்து வளமோடு வாழ்வோம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.